ஸோ வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிங்கப்பூர்ல நடக்கிற ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை தான் பார்க்கணும். ஆமாங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமும் நீங்க ஏப்ரல் மாசம் ஆகணும்னா கம்பல்சரி மறக்காம இந்த ஒரு தகவலை கண்டிப்பா செஞ்சு முடிச்சிருங்க. ஸோ அது என்ன அப்படின்னா இந்த ஐஆர்ஏஎஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டாக்ஸ் வரி, அதாவது வரியை வசூலிக்கிற ஒரு நிறுவனம், அதாவது கவர்மெண்ட் செக்டர்ங்க. முதல்ல இந்த ஐஆர்ஏஎஸ் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க. லேண்ட் ரெவென்யூ அத்தாரிட்டி ஆஃப் சிங்கப்பூர். ஸோ இந்த ஐஆர்ஏஎஸ் அப்படிங்கிறவங்க இன்கம் டேக்ஸாக இருக்கட்டும், இல்லை ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், இல்லை ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும், அதுவும் இல்லாமல் இந்த ஸ்டாம்ப் டியூட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இவங்க தான் வந்து வரி வசூலிக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எத்தனை பேர் இருக்கு? ஆமாம். ஸோ இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னா சிங்கப்பூர் கவர்மெண்ட் வேறு சேலரியில் 70% வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்டுற டேக்ஸ் மூலியமாக தான் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? ஸோ இன்னொன்று என்னன்னா ஒவ்வொரு டைமும் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணும்போது நம்ம சிங்கப்பூர் நாட்டுக்காக செய்கிற ஒரு நல்ல ஒரு பணி அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு மறக்காம நீங்க டேக்ஸ் பே பண்ணுங்க நண்பா. யார் யாரு என்னென்ன டேக்ஸ் கட்டணும், இல்லை எந்த பாசல் இருக்கிறவங்க அதிகமாக டேக்ஸ் கட்டணும். ஸோ இந்த டேக்ஸ் வந்து அது ஐஆர்ஏஎஸ் டேக்ஸ் அப்படிங்கிறத நம்ம கட்டலை அப்படின்னா என்னென்ன பின் விளைவுகளை நம்ம சந்திக்க போறோம் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்றேன். மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்க நண்பா. பாய்.